எல்லாம் கேட்குற முதல் கேள்வி, சார் முதல் சம்பளம் என்ன பண்ணுறது? ஏன்னா ஃபினான்ஷியலில் எப்போ உனக்கு இண்டிபெண்டன்சி வரும்னா நீ சம்பாதிக்கும் பொழுது தான் உனக்கு வரும். முதல் சம்பளத்தை சாமியாண்ட வைக்க சொல்லுவாங்க, வைங்க. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லுவாங்க, கொடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் முதல் சம்பளத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், அதாவது கடவுளும் உடனே அவர் எடுத்துக்க மாட்டார், அம்மா அப்பா உடனே வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சேமிக்கிறது. உங்களோட சம்பளத்தில் முதல் சம்பளத்திலேருந்தே நீங்கள் விடாமல் நீங்கள் எவ்வளோ நாள் சம்பாதிக்கிறீங்களோ அது வரைக்கும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சேமிப்பு. கொஞ்சம் எடுத்து வைங்க. 1000 ரூபாய் சம்பாரிச்சியா 100 ரூபாய் எடுத்து வை. 10,000 ரூபாய் சம்பாரிச்சியா 1000 ரூபாய் எடுத்து வை. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறியா 10,000 ரூபாய் எடுத்து வை. அப்படி செஞ்சுனா வாழ்நாள் முழுக்க அந்த சேமிப்பு ஒன்றை காப்பாற்றும். அதுக்கப்புறம் நிறைய ஐடியா இருக்குது. நிஃப்டி 50 ஃபண்டில் போடுறதா, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதா, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதா, இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் முதல் சம்பளத்தில் முதல் செய்ய வேண்டிய காரியம் சேமிப்பு. இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். பாய்.